இன்னைக்கு நம்ம ஊர் நாட்டாமாவோட புது ட்ராமா என்ன? ஏர்போர்ட் மூர்த்தியை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்கெல்லாம் சேர்ந்து தாக்கிட்டாங்க. ஏர்போர்ட் மூர்த்தி என்னன்னே எல்லாரும் தாக்கிட்டாங்கன்னா மற்றவங்க கதையெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடிகர் திலகத்தை மிஞ்சி நடிச்சிட்டு இருப்பாரு. அதுதான் போயிட்டு இருக்குது அன்னைக்கு. நம்ம நாட்டம்மா மறந்துடுவாரு. தன்னோட கட்சி நாம் தமிழர் கட்சி என்ன மாதிரி ஒரு கட்சி அப்படின்னு மறந்தே போயிடுவார். என்னமோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அந்த மாதிரி பண்ணுற மாதிரியும், திமுக தான் அந்த மாதிரி மிச்ச கட்சியெல்லாம் உட்காந்து கதை பேசிட்டு உட்காந்துருப்பாரு. வீரலக்ஷ்மி எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்றதுக்காக அவங்க கோயிலுக்கு போன போது அங்கே போலீஸ்காரங்க முன்னாடி தான் நாம் தமிழர் கட்சிக்காரங்க தாக்குனாங்க. அது சீமானுக்கு மறந்து போச்சாமா? பாப்பேன் இல்லாட்டி வெட்டி போட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு என்னையும் வீரலக்ஷ்மியும் ஒரு வீரவசனம் சொன்னார். அதை மறந்து போயிட்டாராம்மா. சீமானுக்கெல்லாம் மறந்துடும். சீமானு என்னமோ நாம் தமிழர் கட்சிக்காரங்க வாயில் கை வச்சா கடிக்கவே தெரியாதுன்ற மாதிரி ட்ராமா போடுவார். நல்லா நடிப்பார். இந்த அந்த அமோல் டப்பா மாதிரி அந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு தம்பிங்களா எனக்கு திரள் நிதி கொடுங்க அப்படின்னு நடிப்பார். அப்புறம் இந்த மாதிரி எவனா தெருள் அடி வாங்கினா பாருங்க ஐயோ எப்படி பாருங்க லா அண்ட் ஆர்டரே சரியில்லை அப்படின்னு ஒரு ட்ராமா போடுவார். பேசுனா யூடியூப்பில் உட்காந்து இந்த மாதிரி கொச்சையாக எதிர்க்க இருக்கவங்கள பற்றி பேசினா தெருள் அடி விட தான் செய்யும். சரியா? எல்லாரும் மனசில் வச்சுட்டு பேசணும். அட்லீஸ்ட் அவங்க அடித்ததோடு விட்டாங்க. சீமானோட நிலைமை என்னாச்சு பார்த்தீங்கல்ல? வலசரவாக்கம் ஸ்டேஷன் வெளியில் வாயை மூடிட்டு போயிருந்தா இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் வந்திருக்காது. வெளியில் அவ ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்னாரு பார்த்தீங்களா? அதுக்கு தான் இப்போ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அந்த கேஸ் போயிருக்குது. அதனால் சீமானுக்கு மறந்தே போயிடும். சீமான் என்னமோ அப்படியே நேர்மையாக அப்படியே ஐயோ நாங்கள் யாரையும் எதுவுமே பண்ண மாட்டோம்ப்பா, அவ்வளோ நேர்மையான கட்சிப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராமா போட்டுக்கிட்டே இருப்பார். இவரது இருக்குது சுப்ரீம் கோர்ட்டுக்கு எல்லாம் போகும் இல்லையா இவர் பண்ணதெல்லாம்? அப்போ இருக்குது. வணக்கம்.